ஹாய் கைஸ், இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. அப்படி புண்படுத்தியிருந்தா பரவாயில்ல. ஜோக் ஜோக் இல்லையா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போல்லாம் எங்க பார்த்தாலும் ஊருக்கு மூளைக்கு ஃபுட் ரிவ்யூர்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பண்ற ரிவ்யூலாம் உண்மையா பொய்யா ஸ்கேமா அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஃபர்ஸ்ட் இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மினிமமா ஒரு 100 ஃபாலோவர்ஸ் 200 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லை 50 ஃபாலோவர்ஸ் கூட வச்சிருப்பாங்க. டேரக்டா என்ன பண்ணுவாங்க, ஷாப்புக்கு போயிட்டு இது என்னோட பேஜ், எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்க சாப்பாடு மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இவங்களுக்கும் 10 out of 10 பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி ரிவ்யூ நோட்டுவாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நம்மளும் அதை நம்பி போய் அங்கே போய் சாப்பிடும். இப்படி பண்ணி வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு ரிவ்யூலாம் நல்லா சொல்லிட்டு, எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்க இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, அப்படின்னா தான் நான் போஸ்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து அவங்களுக்கு ஒரு அந்த ஃபாலோவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வச்சு சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இந்த மாதிரி காசுக்காக பண்றவங்களும் இருக்காங்க, பட் உண்மையா பண்றவங்களும் இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்ல வரல. இப்ப கூட ரீசெண்டா 2-3 பேர் சிக்கினாங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவாங்க? இப்படி தெரிஞ்சதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க பண்ற ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சாப்பிடுவோம். போய் சாப்பிட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம வயிறு கெட்டு போறதா மிச்சமா இருக்கும். ஸோ அதனால இந்த ஃபுட் ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு போய் அங்க சாப்பிட்றது இங்க சாப்பிடுறது அப்படிலாம் சாப்பிடாதீங்க. நீங்க நார்மலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாவே தெரியும் எங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டே கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க இந்த கடையில் நல்லா இருக்கும், இங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. சுத்தமான உருட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாம இவங்க ரிவ்யூ பார்த்துட்டு போய் சாப்பிட்டு காசு வேஸ்டா போகும், வயிறு வேஸ்டா போகும். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ.